அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு நீங்க ஆடுறாங்க சார். அடிச்சு போனோம் கிட்டத்தட்ட போராட்டம் பண்றதுக்குலாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீ சட்டப்படி அதுக்கெல்லாம் வந்து தனியாக போராட்டம் பண்ணிருக்கு சார். நாங்க நீ ஏன் லிமிட்ல பண்றதா இருந்தா நான் உனக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்கணும். நான் வாங்கிட்டேன் நீங்கிட்டேன் என்கிட்ட பேசணும். யாரும் பிரச்சனை பண்ண வரல சார். பணம் கேட்க நான் என்ன சொல்லிக்கிறேன், உனக்கு என்ன வழியோ அதை தான் நான் சொல்லி தர முடியும். நீ இங்க கேட்கறது யாருக்குமே பிரயோஜனம். நல்லா தெரிஞ்சுங்க நண்பா. எல்லாரும் இப்போ வந்து என் சொந்தக்காரங்களும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. ஒரு சிலர் வாங்காம காசுன்னு போயிருக்கேன். நானும் ஒன்றும் வெளியாட்கள் இல்லை, ஒன்றும் ஏழு மாதிரி கிடையாது. சாதாரண மனுஷன் தான் நானும். எங்கள் சொந்தக்காரங்களும் போட்டிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கெல்லாம் முறையிடக்கூடாது. இது சம்மந்தமாக கோர்ட்டில் வந்து வழக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக யூஓடபிள்யூ ஆஃபீஸ் போங்க. அங்கே தான் இது சம்மந்தமான வழக்குகள் நிலுவைகள் எல்லாமே பார்க்குறோம். போயிட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார், எங்களுக்கு கொடுக்கல. இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுங்க. நீங்கள் அங்கே தான் போய் முறையிடணும். இங்கே வந்து அந்த அம்மா தரணும்னா தரலாம், அந்த அம்மா தரமாட்டேங்குது. அந்த அம்மா போய் நாங்கள் நேரடியாக போய் கேட்டோம். அம்மா அவங்க காலில் கூட விழுவுறோம், நாங்கள் கடனை வாங்கி போட்டோம், நாங்கள் இல்லாதவங்க பணம் கட்ட முடியலம்மா. இப்போ கடைசி நாளில் தான் நாங்கள் போட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் பணத்தை கொடுமா, நாங்கள் வெளியில் சம்பளத்துக்கு தான் போகிறோம், எங்களுக்கு பணத்தை கொடுமா இருக்குது. சிங்கிள் ஃபஸ்ட்டு நான் 150 வச்சுருக்கேன். கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோம். நேரடியாக பேசுகிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் காசு நீங்கள் காலையில் கூட ஆப்ரேஷன்லாம் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்கம்மான்னு கேட்டதுக்கு ஒரு இவங்க இருக்கிறாங்க, அது அந்த அக்கா இருக்குது, நான் இருக்குது, எல்லாத்துக்கு முன்னாடி அப்படியே சொன்னிச்சு. அவர்கிட்ட தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்து இதில் கேட்கவே, அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் இங்கே வரவே இல்லை. ஒரு நாள் குடிச்ச பணம் அவங்க சார்பாக ஏதாவது அமௌண்ட் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. எதுவும் இல்லை. நீங்கள் நேராக நீங்கள் அந்த சம்மந்தமாக எதுவும் பணம்லாம் எதுவும் கொடுக்க சொல்லி என்கிட்டலாம் எதுவும் சொல்லலாம் போகிறாங்க. சரிங்களா? நேராக அங்கே போங்க, ஆஃபீஸில் கூப்பிட்டு இவங்களே விசாரணை கூப்பிட்டு அங்கே என்னென்னு விசாரிச்சு சொல்லிடுவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்கல சார். யாருமா? ஆல்ரெடி அது கோர்ட்டுக்கே போயிடுச்சுமா. புதுசா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து பொதுவா இவ்வளவு பேருக்கு மேல வந்து பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலாங்கிற மோசடி வழக்கு அங்க நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. இதுக்கு மேல அது சொன்னா புதுசாலாம் அவங்க கம்ப்ளைண்ட்லாம் தனியா எடுத்துக்க மாட்டாங்க. நான் இவ்வளவு போட்டிருக்கேன், 4 கோடி இருக்குன்னா உங்க ஒரு 500 சேர்த்துக்கோங்க. பணத்தை 10 வருஷம் கோர்ட்டுக்கு நடக்க முடியுமா என்னால? நான் அங்கிருந்து இங்க வர முடியல என்னால. கொஞ்சமாவது யோசிக்கணும். எங்க வீட்டுக்காரங்க கோமாக்கு போயிட்டாரு தெரியுங்களா? அந்த பிள்ளை வீடியோ எடுத்துருக்காங்க. மெயின் ரோட்ல ஓபன் பண்ணி வச்சு எல்லாமே லைசென்ஸ் வாங்கி தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்து போட்டீங்க. பணம் வேணான்ட்டு போயிடலாம். இவர் வந்து பார்க்கறது போட்டோ வந்து காசு இருக்கும், உடனே அது பணம் வேணான்ட்டு போயிடும். நீ போக